என் அன்பு பிள்ளையே, இப்போது நான் சாய்பாபா உன் உள்ளத்தை தொட்டு பேசுகிறேன். உன் இதயத்தின் அடியில் இருக்கும் நிசப்தத்தின் மொழியைக் கேட்டு, உன் ஆன்மாவின் ஆழத்திலே மறைந்திருக்கும் வலியை உணர்ந்து, உன் மனத்தின் அதிர்வை வருடி நிம்மதியடையச் செய்ய நான் இங்கு இருக்கிறேன். நான் உன்னிடம் முதலில் சொல்ல விரும்பும் அருள்வாக்கு இதுதான். 2:11 நீ பெரிய பூஜைகளா செய்யணும் தேவையில்லை பிள்ளையே. உன் உள்ளம் நேர்மையாக, கருணையோடு இருந்தாலே நான் உன் அருகிலேயே இருப்பேன். இதுதான் என் சத்தியம். என் ஒளியும், என் உயிரும், என் அருளும் எல்லாம் உன் உள்ளத்தின் நன்மை மீதுதான் தங்கி நிற்கின்றது. நீ அலங்காரங்களால் என்னை அணுக வேண்டியதில்லை. நீ பெரும் யாகங்களால் என்னை வாங்கிப் பிடிக்கத் தேவையில்லை. நீ எதையும் வெளிப்படையாகச் செய்ய வேண்டியதில்லை. நான் கேட்பது ஒரே ஒன்று, உன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உன் மனம் கருணையோடு இருக்க வேண்டும். உன் வார்த்தைகள் உண்மையோடு இருக்க வேண்டும். பிறகு நானே உன் அருகில் தங்கிவிடுகிறேன். நீ அழைக்க வேண்டியதில்லை. நான் வரத்தான் செய்வேன். நீ தேட வேண்டியதில்லை. நான் உன் இதயத்தின் வாசலில் நிற்பேன். நீ பிரார்த்தனை சொல்லாமல் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னை தழுவி நிற்கும். ஏன் தெரியுமா? நான் உள்ளங்களை பார்க்கும் தெய்வம். உன் மனத்தின் நிழல்களையே நான் வாசிக்கிறேன். உலகம் உன் செய்கைகள் மட்டுமே பார்க்கும். ஆனால் நான் உன் உள்ளத்தைக் காண்கிறேன். உன் இதயத்தின் நடுக்கத்தை உணர்கிறேன். உன் ஆன்மாவின் மௌனத்தைக் கேட்கிறேன். பிள்ளையே, நீ எத்தனை முறை மனசு உடைந்து அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாய்? நீ எத்தனை முறை யாரிடமும் சொல்ல முடியாத காயங்களால் நெஞ்சு குமுறியிருக்கிறது? நீ எத்தனை முறை உலகத்துக்கு சிரிப்பு காட்டியும் உன் உள்ளத்தில் வலி கொதித்திருக்கிறது? அந்த எல்லா நேரமும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பார்க்கவில்லை என்றால் என்ன? நீ உணரவில்லை என்றால் என்ன? ஒரு தாய் தன் குழந்தை தூங்கும்போது அவனை பார்த்து காப்பது போல நான் உன்னை காக்கிறேன். என் பார்வை ஒரு கணமும் உன்னை விட்டு விலகவில்லை. உன் மூச்சின் ஓட்டத்தையும் நான் கேட்டேன். உன் நெஞ்சில் பாயும் வலியின் ஒலியையும் நான் உணர்ந்தேன். நீ சொன்னியா இல்ல? சாய்பாபா, என் கைய பிடிச்சுக்கோ. அது ஒரு மெல்லிய வேண்டுகோள் மட்டுமே இருந்தது. ஆனால் பிள்ளையே, அந்த சொல்லை நான் என் உள்ளத்தில் தூய இசையாக வைத்தேன். அந்த ஒரு குரல் போதும் எனக்கு உன்னை என் கரங்களில் ஏற்க. நீ பெரிய பூஜை செய்தால்தான் நான் வருவேன் என்றில்லை. நீ மலைக்கேறி ஜெபம் செய்தால்தான் நான் அருகில் இருப்பேன் என்னும் இல்லை. நீ 100 சாஸ்திரங்கள் படித்தால்தான் என் அருள் கிடைக்கும் என நான் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் எப்போதும் கூறியது இதுதான். உன் உள்ளம் நல்லதா இருக்கணும். உன் கண்களில் கருணை இருக்கணும். உன் வார்த்தைகளில் உண்மை இருக்கணும். உன் செயல்களில் அன்பே இருக்கணும். இதுதான் எனக்கு மிகவும் பிரியமான பூஜை. இதுதான் மிகப்பெரிய ஹோமம். இதுதான் என்னை உன் அருகில் கொண்டு வரும் சொக்கத்தை விட பெரிய அழைப்பு. என் பிள்ளையே, நீ உன் மனத்தில் சில ரகசிய வலிகளை வைத்திருக்கிறாய். அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ உன் உள்ளத்திலே செல்ல பிராணியாய் அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். உன் வெளிப்புறத்தை யாரும் கவனிப்பார்கள். ஆனால் உன் உள்ளத்தின் சுமை, அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் நான் பார்க்கிறேன். அது என் கண்களிலிருந்து மறைவதில்லை. உன் இதயத்தின் உணர்ச்சிகள் என்றுமே என்னிடமிருந்து மறைந்து போகவில்லை. நீ சிரித்தாலும், நீ உறங்கினாலும், நீ பேசினாலும், நீ நடக்கினாலும் உன் உள்ளத்தின் அலையெழும் வலியை நான் தினமும் உணர்கிறேன். அந்த வலியில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அழுது கொண்டிருக்கையில் யாரும் பார்க்கவில்லை என்றால் என்ன? நான் பார்த்தேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதத்தை தாண்டி சொரிகிறது. அந்த கண்ணீர் உன்னுடைய துயரம் அல்ல. அதை நான் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். உன் உள்ளம் உடைந்தாலும், உன் வாழ்க்கை முறிந்தாலும், உன் நம்பிக்கை தாறுமாறாயினாலும் நான் உன்னை விடமாட்டேன். என் குழந்தையே, நீ வாழும் வாழ்க்கை உனக்கே தெரியாத ஒரு புனிதப் பயணம். நீ துன்பப்படுவது அது வீணான துன்பமல்ல. அது உன்னை உயர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட சோதனை. அது உன்னை உள்ளிலும் வெளியிலும் வலிமைப்படுத்துவதற்கான தெய்வீக கருவி. நீ இதை உணராத நேரங்கள் உண்டு. நீ குழப்பமடையும் நேரங்கள் உண்டு. நீ ஏன் என்னை மட்டும் என்று அழும் இரவுகள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், உன் துன்பம் உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை மாற்ற வர்றது. நீ இப்போது பார்க்கும் இருள் உன் வாழ்க்கையை முடிக்க வந்ததல்ல. அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான நிழல். விடியல் வரும் முன்னால் இருள் அதிகமாக இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையின் ஒளி அருகில் இருக்கிறது. உன் கண்ணீரை அடித்து நான் நின்று கொடுக்கவில்லை. நான் அமைதியாகத் துடைக்கிறேன். நீ உணரவில்லை என்றால் அது என் தவம். நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது என் கருணை. நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். உன் உள்ளம் மறைந்து வைத்திருக்கும் ஆசையை நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ உள்ளத்தில் மெல்ல சொல்லாத வேண்டுதல்களையும் நான் செவியால் மட்டுமல்ல, உன் இதயத்தின் அசைவால் உணர்கிறேன். நீ சொல்லாமலே கேட்கிறாய். அந்த கேட்பு என்னிடம் ஒரு பிரார்த்தனை. நான் அதை நிறைவேற்றத்தான் செய்கிறேன். சில ஆசைகள் உடனே நிறைவேறும். சில ஆசைகள் காலம் எடுத்துக்கொள்ளும். சில ஆசைகள் மிகவும் ஆழமானது. அவை நிறைவேற காத்திருப்பு தேவைப்படும். ஆனால் நான் ஒருபோதும் சொன்னேனா, நான் தரமாட்டேன் என்று? இல்லையே பிள்ளையே. உன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் ஒரே இடத்திலிருந்துதான் வரும். நான் தரும் நேரம். நீ விரும்புவது நான் தருவதற்கான நேரம். நீ தயாராகிக் கொண்டிருக்கும் பயணம், அவையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. என் தங்கமே, ஆசீர்வாதம் தாமதிக்கிறது என்றாலே அது வராது என்றில்லை. அது நழுவிப் போகும் என்றில்லை.
அது உன்னை மறந்துவிட்டது என்றில்லை. அது நான் இன்னும் அழகா உனக்காக வடிவமைக்கிறேன் என்பதற்கான குறி. அது உயர்ந்து வருகிறதற்கான அடையாளம். நீ எத்தனை முறை உடைந்து போனாயோ, உன் இதயம் எத்தனை முறை சிதறியதோ, உன் நம்பிக்கை எத்தனை முறை தளர்ந்ததோ, உன் முயற்சிகள் எத்தனை முறை பயனில்லாமல் போயிருக்கிறதோ, அவற்றையெல்லாம் நான் எண்ணிப் பார்த்திருக்கிறேன். அவை உன்னுடைய தோல்விகள் அன்று. அவை வளரும் வேர் மாதிரி. இப்போது நீ வலியுடன் இருக்கிறாய். ஆனா நாளை அந்த வலிதான் உன்னை காப்பாற்றும் பலமா மாறும். நீ இந்த உலகத்தில தனியா நடக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா நான் உன்னோடு நிழலாய் நடக்கிறேன். உனக்கு தெரியாமலே உன் பின்னால் ஒவ்வொரு தடத்திலும் என் பாதங்கள் உன்னோடு சேர்ந்தே இருக்கிறது. நீ இதுவரை நடந்த பாதை. உன் கால் மட்டுமே இல்லை. என் அருள்மேல் வைத்த பாதமே. பிள்ளையே, உன்னிடம் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். நீ தன் நம்பிக்கையை இழக்காத வரையில் என் அருள் உன்னிடமிருந்து போவதே இல்லை. உன் உள்ளம் இன்னும் என் பெயரை நினைத்துக் கொண்டிருக்கிறதே, அது போதும். அதுதான் உன் பெரிய பூஜை. உன் கண்களில் சிறு கருணை இருக்கிறதே, அதுவே என் பெரிய யாகம். நீ யாரையும் காயப்படுத்தாமல் உண்மையோடு இருக்கிறதே, அதுவே என் முன்வைத்த மலர். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இனிமேல் சுமையாக இருக்காது. உன் மனம் இனிமேல் இருளில் அடையாது. உன் பாதை இனிமேல் தடுமாறாது. ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் மூச்சில், உன் இதயத் துடிப்பில், உன் ஒவ்வொரு அடியிலும். நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். உன் மனம் என்னைப் பற்றி பேசாவிட்டாலும் நான் உன்னை காப்பேன். நீ என் பிள்ளை. அது என்றுமே மாறாது. ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுவதும் மலரும். நீ காத்திருப்பதும், நீ அழுவதும், நீ வருந்துவதும், அவை அனைத்தும் ஒரு தேவையான அத்தியாயம். ஆனா அதனுக்கு அப்புறம் வரும் அத்தியாயம் ஒளியால் நிரம்பியது, அன்பால் நிரம்பியது, ஆசீர்வாதத்தால் நிரம்பியது. ஏனெனில் நான் உனக்காக அதை எழுதிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, அமைதியாக இரு. உன் துயரம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணீர் மலராக மாறப்போகிறது. உன் இருள் சூரிய ஒளியாக மாறப்போகிறது. நான் இருக்கேன். நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை உயரப்போகிறது. நீ என் அருளின் ஆளாக இருக்கிறாய். என் நெஞ்சின் பாசக் குழந்தை. ஏனென்றால் நான் உன் சாய்பாபா. என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளம் இன்னும் என் வார்த்தைகளை நாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். உன் இதயத்தின் ஆழம் என் அருளை மேலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ இன்னும் சுமையைத் தாங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ இன்னும் நிம்மதியின் ஒளியை நாடி அலைகிறாய். அதனால்தான் நான், உன் சாய்பாபா, மீண்டும் உன்னிடம் வந்து பேசுகிறேன். உன்னுடைய துயரத்தையும், உன்னுடைய ஆழ்ந்த கவலையையும், உன்னுடைய சொன்னபாடுகளையும், உன்னுடைய சொல்லாமல் விட்ட இருண்ட தனிமையையும் என் அருளின் ஒளியால் கரைக்க நான் இங்கு நிற்கிறேன். நான் முன்பு சொன்னது போல, நீ பெரிய பூஜைகளால் என்னை அணைக்க வேண்டியதில்லை பிள்ளையே. உன் உள்ளம் நேர்மை, கருணை, அன்பு, இதுவே எனக்கு போதும். இனிமேலும் அதையே நான் உனக்கு விரிவாக சொல்லப் போகிறேன். நீ என் வார்த்தையைக் கேட்டு மன அமைதி பெறும் வரை, உன் உள்ளம் இலகுபடும் வரை, உன் நெஞ்சின் பாரம் அனைத்தும் என் பாதத்தில் கரையும் வரை நான் உனக்காகப் பேசுவேன். பிள்ளையே, நீ இந்த உலகத்திலே எத்தனை பேரால் மறக்கப்பட்டாய் என்று நீ நினைத்திருக்கலாம். நீ எத்தனை முறை தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் விழுந்தாயோ, அந்த எல்லா நேரங்களிலும் நீ யாரிடம் செல்வது என்று தெரியாமல் துன்பத்தில் உட்கார்ந்தாயோ, நான் உன் அருகில் அமர்ந்திருந்தேன். உன் கண்களில் கண்ணீர் நிரம்பிய அந்த இரவில் நீ உன் உள்ளத்தைப் பிடித்துக்கொண்டு என்ன செய்யணும் என்று கேட்ட அந்த நேரத்தில், நீ உன் தலையை பிடித்துக்கொண்டு பிரார்த்தனையும் முடியாமல் நிலைகுலைந்த அந்த நொடியில் நான் இருந்தேன். நான் உன்னை பார்த்தேன். உன் துடிப்பை உணர்ந்தேன். உன் காயத்தை வருடினேன். நீ, நான் மட்டும்தானா இவ்வளவு துயரம் அனுபவிக்கிறேன் என்று கேட்டாய். ஆனால் அதை நான் ஒருபோதும் உனக்கு அனுமதிக்கவில்லை. நீ சுமை ஏந்திக் கொண்டிருக்கையில் அந்த சுமையின் பாதியை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததே இல்லை. நீ ஒரு நொடி கூட துன்பத்தை முழுமையாக உணர அனுமதிக்காதபடி நான் உன் பின்னால் பின்தொடர்ந்து நின்று ஒவ்வொரு வேதனையையும் மெதுவாகத் தடுக்கிக் கொண்டிருந்தேன். உன் உள்ளம் ஏன் இவ்வளவு உடைந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே? ஏன் இவ்வளவு நாளாக உன் நெஞ்சில் வலி தங்கியிருக்கிறது? அதற்கு 2 காரணங்கள்தான். முதல் காரணம், நீ மிகவும் நல்ல உள்ளம் கொண்டவன். நல்ல உள்ளம் கொண்டவர்கள்தான் அதிகம் காயப்படுவார்கள். அவர்கள் காதலிக்கும்போது ஆழமாக காதலிப்பார்கள். அவர்கள் நம்பும்போது முழுமையாக நம்புவார்கள். அவர்கள் துயரம் பெறும்போது அந்த வலி அவர்களின் எலும்புக்குள் அனுபவமாகப் போகும். நீ அப்படிப்பட்ட தூய உள்ளம். 2வது காரணம், நீ ஒரு பெரிய ஆளாகப் பிறந்தவன். உன் பயணம் சாதாரணமல்ல. உன்னை உருவாக்குவதற்கு என் கைகளால் செய்யப்பட்ட மாற்றம் நடக்கிறது. அது துன்பமாகத் தோன்றலாம். ஆனால் அது தீயில் தங்கம் வடிவம் பெறுவது போல. நீ துயரத்தின் தீயில் எரிந்தாலும் நீ அழியும் இல்லை. நீ புதிதாக உருவாகுகிறாய். நீ உன் மேல் நான் இட்ட ஒளிக்காகத் தயாராகிறாய். பிள்ளையே, நீ எத்தனை முறை நினைத்தாயோ, பாபா, நான் இவ்வளவு நல்ல உள்ளம் வைத்திருக்கும்போது ஏன் எனக்கு மட்டும் சோதனை? நான் சமாதானமாக பதில் சொல்லுகிறேன். நல்ல உள்ளம் கொண்டவர்களைதான் நான் தேர்வு செய்கிறேன். வலிமையான ஆன்மாக்களை தான் நான் சோதனை செய்கிறேன். என் பாதையில் நடப்பவர்கள்தான் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். சோதனையை நான் உன்னை துன்பப்படுத்துவதற்காக அனுப்பவில்லை.
அதை நான் அனுப்பியது உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை வலிமையாக்குவதற்காக, உன் நம்பிக்கையை துடைத்து பிரகாசமாக்குவதற்காக, உன் இதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக. நீ நினைக்கிறாய், என் வேண்டுதல் ஏன் நிறைவேறவில்லை? நாளை ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய். அந்த வேண்டுதல் நிறைவேறாதது உனக்கே நன்மை. அதற்குப் பிறகு நான் தரப்போகும் ஆசீர்வாதம் நீ கேட்டதை விட 100 மடங்கு மேலானது. பிள்ளையே, உன் தினசரி வாழ்வில் ஒவ்வொரு குறுகிய செயலையும் நான் கண்காணிக்கிறேன். நீ மற்றவர்களிடம் காட்டும் அன்பு, நீ செய்யும் கருணை, நீ நொடியில் பிறரை காக்கும் மனம், இவை அனைத்தும் நான் உன் கணக்கில் சேர்க்கிறேன். உலகம் பார்க்காவிட்டாலும் உன் நன்மைகளை நான் ஒவ்வொன்றாக கணக்கிடுகிறேன். உன் இதயத்தில் இருக்கும் கருணை உன்னை எப்போதும் என் அருளின் கீழ் தாங்கி நிற்கச் செய்கிறது. அதுதான் நான் சொன்ன பெரிய பூஜை. வேண்டாமே பிள்ளையே, உன் உள்ளம் நல்லாச்சுனா நான் உன் இதயத்திலே குடிபோகிறேன். நீ ஒரு மனிதனிடம் ஒரு நல்ல சொல் சொன்னாலே அது எனக்கு நிவேதனம்தான். நீ கஷ்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு சொட்டு ஆறுதல் கொடுத்தாலும் அது எனக்கு ஹோமத்துக்கு சமம். நீ ஒரு உயிரை பாதிக்காமல் நடந்து கொண்டாலே அது எனக்கு மிகப்பெரிய பூஜை. நான் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறேன். கையில் மலர் வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இதயத்தில் கருணை வைத்து பிரார்த்தனை செய்தால் போதும். பிள்ளையே, உன் துயரத்தைப் பற்றி நான் இன்னும் ஆழமா பேசணும். நீ பல வருடங்களாக உன் நெஞ்சில் சில காயங்களை அடக்கம் செய்து வைத்திருக்கிறே. அந்த காயங்களை நினைத்தாலே உன் சுவாசம் மந்தமாவது நான் உணர்கிறேன். உன் நெஞ்சில் அந்த நினைவு ஒவ்வொரு தடவையும் சுடுகின்றது என்பதை நான் அறிகிறேன். நீ ராத்திரி படுக்கையில் தலை திருப்பாமல் அழுது தூங்கிய நாட்களை நான் பார்த்திருக்கிறேன். யாரும் பார்க்காத அந்த கண்ணீரை நான் என் கையாலே துடைத்திருக்கிறேன். நீ பகலில் சிரித்துக்கொண்டே நடப்பாய். உலகம் உன்னை வலிமையானவனாகவே பார்க்கும். ஆனால் இரவில் நீ ஒரு மடங்காய் குறைந்து போய் ஒரு சிறு குழந்தை போல் சாய்ந்து கிடந்து உள்ளமுடைந்து அழுகிறாய். அந்த நேரங்களில் நான் உன் அருகில் வந்து என் கரத்தை உன் நெஞ்சில் வைத்து உன் இதயத்தை அமைதியாக்கினேன். நீ அதை உணர்ந்திருக்கலாம், அல்லது உணராமலும் இருக்கலாம். ஆனா நான் இருந்தேன். நான் நிச்சயமா இருந்தேன். பிள்ளையே, உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை இன்னும் நெருக்கடியான நிழலில் இல்லை. அது ஒரு தற்காலிக மாறுபாடு மட்டும். உன் வாழ்வின் மிகப்பெரிய ஒளி இன்னும் வெளிச்சம் கொடுக்காமல் காத்திருக்கிறது. யாரும் நினைக்காத நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத முறையில் அது உனது வாழ்க்கைக்கு வரும். அந்த ஒளி என்னுடைய பரிசு. அது உனக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அதை யாராலும் தள்ள முடியாது. அதை யாராலும் தப்பிக்க முடியாது. அது உன்னிடம் வரும். நீ தயாரான நேரத்தில், உன் இதயம் சுத்தமான நேரத்தில், உன் கருணை வளர்ந்த நேரத்தில், உன் நம்பிக்கை ஆழ்ந்து நின்ற நேரத்தில். அந்த ஆசீர்வாதத்தின் வெள்ளம் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றிவிடும். இப்போது நான் உனக்கு நேரடியாகச் சொல்லுகிறேன். உன் வருங்காலம் நல்லதல்ல, மிகவும் நல்லது. நீ நினைத்ததை விட நன்று. நீ கனவு கண்டதை விட ஆழம். நீ எதிர்பார்த்ததை விட இனிமை. உன்னோட காத்திருப்பு வீணில்லை பிள்ளையே. உன் கண்ணீரும் வீணாகவில்லை. உன் துயரங்கள் ரொம்ப நாளா தொடராது. அவை முடியும், மிக விரைவில் முடியும். அதற்குப் பின் வரும் நாள் உன் உயிர் முழுவதும் மலர்வதாக இருக்கும். நான் உன்னோடு இருக்கேன் என்றும், எப்போதும். நீ என் பிள்ளை. அது மாறாத சத்தியம். என் அருள் உன்னை மூடி வைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில இன்னும் பெரிய மாற்றங்கள் வர இருக்கிறது. நம்பு பிள்ளையே, நான் இருக்கேன். நான் செய்கிறேன். நான் தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் மீண்டும் உன் அருகில் அமர்கிறேன். உன் மூச்சின் நடுக்கத்தையும், உன் நெஞ்சின் துடிப்பையும், உன் உள்ளத்தின் ஆழ அழுகையையும் உணர்கிறேன். நீ என்னிடம் இன்னும் பேச வேண்டியதை பேசவில்லை. நீ உன் உள்ளத்தில் இன்னும் காயங்களை வைத்திருக்கிறாய். நீ உன் மனதில் இன்னும் சில நொடிகள் தீராத இருள் போல தங்கி கிடக்கிறது. அதனால்தான் உன் சாய்பாபா மீண்டும் உன்னிடம் வந்து அன்போடு, கருணையோடு, பரிவோடு பேசுகிறேன். நான் முன்பும் சொன்னேன், பெரிய பூஜை வேண்டாம் பிள்ளையே. உன் உள்ளம் நேர்மை, கருணை இருந்தாலே நான் இருக்கிறேன். இன்று நான் அந்த உண்மையை 1000 படி ஆழமாக உனக்குள் பதியப் போகிறேன். பிள்ளையே, நீ எத்தனை முறை உன்னையே படுக்கையின் ஓரத்தில் உட்கார வைத்து, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்டிருக்கிறாய்? எத்தனை முறை உன் இதயம் ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கிறது, யாராவது என்னை கேட்பாங்களா என்று? எத்தனை முறை நாள் முடிந்து இரவு வந்தபோது நீ உன் உள்ளத்தை பிடித்து அழுதிருக்கிறாய்? அந்த ராத்திரிகளில் நீ யாரும் பார்க்காதபடி அழுவதையும், யாரும் கேட்காதபடி உள்மூச்சை துடிக்க வைத்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். உந்தன் மனம் நொறுங்கும்போது நான் உன் இதயத்தில் என் கரத்தை வைத்து, நான் இருக்கேன், பயப்படாதே என்று சொன்னேன். நீ அதை சத்தமாக கேட்கவில்லை என்றாலும் உன் உள்ளம் அதை கேட்டிருக்கிறது. உலகம் உன்னை தவறாக புரிந்திருக்கலாம் பிள்ளையே. உன் அருகில் இருந்தவர்கள் கூட உன் நன்மையை அடிக்கடி கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீ செய்த நன்மைகள் பேசப்படாமல் போயிருக்கலாம். நீ யாருக்காக உன்னை தியாகம் செய்தாயோ அதே மனிதர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் உன் ஒரு நல்ல செயலையும் மறக்கவில்லை. நான் உன் ஒவ்வொரு சிறு கருணையையும் பதிவு செய்திருக்கிறேன். உன் உள்ளத்தின் மென்மை, அது என் கண்களில் மிகப்பெரிய யாகம். நீ மற்றவர்களுக்கு சொல்லாமல் செய்த உதவி, அது என் முன்வைத்த மிகச் சுத்தமான மலர்.
நீ தீர்க்காமல் விட்ட குற்றச்சாட்டுகளை தாங்கிக் கொண்ட மௌனம், அது என் முன் கொடுத்த மிக உயர்ந்த பூஜை. உலகம் பார்த்தால் நீ ஒரு சாதாரண மனிதன். ஆனா என் கண்களில் நீ மிக உயர்ந்த ஆன்மா. என் பிள்ளைகளில் மிகவும் மென்மையான இதயம். அதனாலதான் நான் உனக்கு அருகில்தான் இருக்கிறேன். அதனால்தான் நான் உன்னை அதிகம் காக்கிறேன். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள், நீ அனுபவித்த தனிமை, நீ எரிந்து கொண்டிருந்த வலி, அவையெல்லாம் உன்னை உடைக்கவே வந்தது என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனா நான் உன்னிடம் உண்மையைச் சொல்கிறேன். அந்த துன்பங்கள் உன்னை உடைக்க வந்தது இல்லை. அவை உன்னை உருவாக்க வந்தது. உன் உள்ளத்தை மென்மையாய் ஆக்கவும், உன் ஆன்மாவை ஆழமாய் மாற்றவும், உன் நம்பிக்கையை வலிமையாய் பதியவும் வந்தது. நீ இன்றிருக்கும் பலம் நேற்று உனக்கு இல்லாதது. அதை உனக்குள் வடித்தது அந்த வேதனையும் அந்த சோதனைகளும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு மௌன இரவும் உன் ஆன்மாவை மேம்படுத்தி உன்னை ஒரு பரிசுத்தமான ஆளாக்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளையே, நீ எனக்காக செய்யண்டும் என்று நினைக்கிற செயல்கள் இருக்கலாம். பெரிய ஹோமம், நூல்கள், உயர்ந்த பூஜைகள். ஆனால் நான் உனக்கு சொன்னதென்ன? அவை எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவைப்படும் பூஜை என்ன? ஒரு உண்மை சொல், ஒரு கருணை பார்வை, ஒரு துன்பத்தில் இருக்கும் மனிதருக்கு ஒரு கையை நீட்டுவது, ஒரு உயிரை காயப்படுத்தாமல் நடந்து கொள்வது. இதுதான் மிகப்பெரிய பூஜை. நான் கோயிலில இல்ல பிள்ளையே. நான் சன்னதியில மட்டும் இல்ல. நான் மந்திரத்தில் மட்டும் இல்ல. நான் ஒரு புத்தகத்தில் மட்டும் இல்ல. நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். உன் இதயத்தின் மையத்தில் வாழ்கிறேன். உன் கருணையின் ஒளியில் தங்குகிறேன். உன் உள்ளம் நல்லது என்றாலே நான் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன். பிள்ளையே, நீ இன்னும் ஒரு வலியோடு இருக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன். நீ சில எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறாய். அவை நிறைவேறாமல் நீ நொந்து புலைந்திருக்கிறாய். நீ காத்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு மாற்றத்துக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு நிம்மதிக்காக. நான் இதுவரை உனக்கு எதையும் மறுத்ததில்லை பிள்ளையே. நான் உன்னிடம் ஒரு வேண்டுதலையும் தள்ளி வைக்கவில்லை. நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆசீர்வாதம் வரவேண்டிய நேரம் வந்தால்தான் வரும். நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன். ஆனா நான் அவசரத்திலும் செயல்பட மாட்டேன். நான் தரப்போகும் வரம் உன்னை காப்பாற்றும் வரமாக இருக்க வேண்டும். அது உனக்கு வலிமை கொடுக்க வேண்டும். அது உன் உயிரை உயர்த்த வேண்டும். அது உன் இதயத்தை அமைதியால் நிரப்ப வேண்டும். அந்த வரத்தை தாங்கும் அளவு நம்பிக்கை உனக்கு வரும்போது அது உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னை காத்திருப்பதாக இல்லை பிள்ளையே. நான் உனக்காக சூழல்களை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ நினைக்கிறாய், பாபா, நான் வேண்டியது ஏன் இன்னும் கிடைக்கல? நான் புன்னகையோடு சொல்லுறேன், நீ கேட்ட வரம் பெரியதாயிருக்கு பிள்ளையே. அதனாலதான் நேரம் எடுக்கிறது. அது உன் தயார் நிலையை காத்திருக்கிறது. ஒரு விதை மண்ணில் விழுந்து அதே நாளே முளைப்பதில்லை. அது அமைதியாய், இருளில், நிசப்தத்தில் உள்ளே வளர்ந்து பிறகுதான் வெளியில் வரும். உன் ஆசைகளும் அதே. அவை வெளியில் வர காத்திருக்கின்றன. அவை பெரிய மரமாய் மாறப்போகின்றன. அவைகளின் நிழலில் நீ ஓய்வு எடுக்கப் போகிறாய். பிள்ளையே, நீ அற்புதங்கள் கேட்டிருக்கிறாய். நீ கூறாத ரகசிய ஆசைகள் உன்னுள் உள்ளது. நீ சொன்ன பிரார்த்தனைகளும் உள்ளது. நீ நினைக்கிறாய், பாபா, நான் சொன்னதை நீ கேட்டியா? பிள்ளையே, நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் கேட்கிறேன். நான் உன் அமைதியான பிரார்த்தனைகளையும் கேட்கிறேன். நான் உன் மூச்சின் நடுக்கத்தையும் இழுக்கிறேன். யாரிடமும் சொல்லாமல் உன் சுவாசத்துக்கு நடுவில் நீ என்னிடம் சொன்ன வேண்டுதல்கள், அவை அனைத்தையும் நான் ஆசீர்வாத பட்டியலில் சேர்த்து வைத்திருக்கிறேன். அவை ஒன்றும் அழிந்துவிடவில்லை. அவை ஒன்றும் மறக்கப்பட்டு விடவில்லை. அவை ஒன்றும் தள்ளி வைக்கப்படவில்லை. அவை அனைத்தும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. பிள்ளையே, உன் எதிர்காலத்தைப் பற்றி நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன். உன் வருங்காலம் இருளாக இல்லை. அது தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் ஒளி. நீ இன்னும் காணவில்லை. ஆனா அது உன்னை நோக்கி ஓடி வருகிறது. நீ அனுபவித்த துன்பத்தை விட நீ அனுபவிக்கப் போகும் மகிழ்ச்சி மிகப்பெரியது. நீ விட்ட கண்ணீரை விட நீ பெறப்போகும் ஆசீர்வாதம் பெரிது. நீ தாங்கிய துயரத்தை விட நான் தரப்போகும் நிம்மதி ஆழமாயிருக்கும். உன் வாழ்க்கையில் நான் மாற்றம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ உணராமலே உன் பாதைகள் நேர்படும். உன் இதயம் குணமாகும். உன் கண்ணீர் தணியும். உன் காத்திருப்பு நிறைவேறும். நீ நினைத்திருந்த அனைத்தும் ஒன்றடங்காக உன் அருகில் வந்து நிற்கும். பிள்ளையே, இப்போது என் கடைசி அருளுரையை கேள். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ எத்தனை முறை அழுதாலும் நான் உன் கண்ணீரை துடைத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நீ எத்தனை முறை தனிமை உணர்ந்தாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நான் உன்னை காக்கும் ஒளி. நான் உன்னை தாங்கும் காற்று. நான் உன் ஆன்மாவை சூடாக்கும் அன்பு. நான் உன் இதயத்தில் ஒலிக்கும் அமைதி. நீ என் பிள்ளை. அது என்றுமே மாறாத சத்தியம். நீ சும்மா இரு பிள்ளையே. உன் வாழ்க்கை மலரவிருக்கிறது. உன் நேரம் வரப்போகிறது. உன் ஆசை நிறைவேறப் போகிறது. உன் துயரம் மறையப் போகிறது. நான் இருக்கேன் என்றும், நித்தியமாய். என் அன்பு பிள்ளையே, நான் இன்னும் உன் அருகில் இருக்கிறேன். உன் உள்ளம் அமைதி தேடி என் வார்த்தைகளைப் பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதனால்தான் இந்த சிறு தொடர்ச்சியையும் நான் உனக்கு அருளாக வழங்குகிறேன். பிள்ளையே, நீ எத்தனை நாள் காத்திருந்தாலும்,
நீ எத்தனை தடவை மனம் உடைந்தாலும், நீ எத்தனை முறை பாபா, இன்னும் எப்போ என்று நெஞ்சை அசைத்து கேட்டாலும், நான் உனக்கு ஒருபோதும் திரும்பி நேரமில்லை என்று சொல்ல மாட்டேன். உன் காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளத்தை தயார் பண்ணும் புனித நொடிகள். நீ அதையே தண்டனை என்று நினைத்தாலும் அது உண்மையில் ஒரு பாதுகாப்பு. நான் தரப்போகும் அருள் அவசரத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல. அது உன் உயிரையே உயர்த்தப் போகும் வரம். அது ஒரு நொடியில் உன் வாழ்வின் இருண்ட பக்கங்களில் ஒளி ஊற்றப் போகிறது. நீ சோர்ந்த நேரத்தில் கூட உன் உள்ளம் என்னைப் பற்றியே நினைக்கிறதே. அதைச் சேர்ந்த பிள்ளையை நான் எப்படி பிரிவேன்? உன் ஒரு பாபா என்ற அழைப்பு கூட என் உள்ளத்தை உன்னோடு பிணைத்து விடுகிறது. பிள்ளையே, நீ தனிமையில் இருப்பதாக நினைப்பது ஒரு மாயைதான். உன் அருகில் நான் உட்கார்ந்து கிடக்கிறேன். உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். உன் நெஞ்சின் பாரத்தை என் உள்ளத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். இயற்கையின் ஒலி கூட அமைதியாக இருக்கும் நேரங்களில் நான் உன் உள்ளத்தோடு பேசுகிறேன். பயப்படாதே, நான் இருக்கேன். நீ வலிமையால் நிற்க வேண்டிய நேரம் வரும். நீ எதிர்பார்த்த நிம்மதி உன் கதவைத் தட்டும். நீ பிரார்த்தித்த ஆசீர்வாதம் உன் கையில் விழும். அது தூரமில்லை, அது நெருங்கி வருகிறது. நம்பு பிள்ளையே, உன் பாபா உன்னை விடமாட்டார். என் அருள் உன் உயிரின் மேலே ஒரு கவசமாக இருக்கிறது.